நம்ம இங்கிலீஷ்ல பேசுறது சம்பந்தமா எத்தனையோ வார்த்தைகள் பயன்படுத்துறோம் இல்லையா? ஆனா அதுல நிறைய வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒரே ஒரு லத்தீன் ரூட் வேர்ட் தான் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அந்த ஒரு வார்த்தைய மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும், பேச்சு சம்பந்தமான ஒரு பெரிய புதையலையே திறந்த மாதிரி. சரி வாங்க, அந்த ரகசிய சாவி என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். அந்த மேஜிக் வேர்ட் இதோ, LOQU. சில சமயம் இத LOCU அப்படின்னு எழுதுவாங்க. இதுக்கு லாட்டின்ல ரொம்ப சிம்பிளான அர்த்தம் தான், பேசுறது, அவ்வளவுதான். நாம இன்னைக்கு பார்க்க போற எல்லா வார்த்தைகளுக்கும் இதுதாங்க பேஸ்மெண்ட். சிம்பிளா இருக்குல்ல? வாங்க, இந்த ஒரு வேர்டை வச்சுக்கிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்தை ஆரம்பிக்கலாம். சரி, இந்த விளக்கத்துல நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுது? முதல்ல சூப்பரா பேசுறத பத்தின வார்த்தைகளை பார்க்கலாம். அப்புறமா ஒருத்தர் நிறைய பேசுறாரா இல்ல கொஞ்சமா பேசுறாரான்னு எப்படி சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா நம்ம பேச்சோட ஸ்டைல், அதாவது ஃபார்மலா இல்ல ஜாலியா பேசுறது பத்தி, அப்புறம் கொஞ்சம் வித்தியாசமா தனியா பேசுறது, தூக்கத்துல பேசுறது பத்திலாம் பார்க்கலாம். ஃபைனலா நீங்க கத்துக்கிட்ட எல்லாத்தையும் உங்க டூல் கிட்ல எப்படி சேர்த்துக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்மளோட முதல் செக்ஷனுக்குள்ள போலாம். இங்க நாம என்ன பண்ண போறோம்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை எடுத்துக்க போறோம். அந்த வார்த்தைக்குள்ள நம்ம லோக்கு எப்படி ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? இந்த வார்த்தையை நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, எலக்வென்ட். ஒருத்தர் மேடையில நின்னு அப்படியே அனல் பறக்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்வோம்? வாவ், என்ன ஒரு எலக்வென்ட் ஸ்பீச்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ பாருங்க, இந்த ELOQUENT இதுக்குள்ள நம்ம LOQ இருக்கா? எலக்வெண்டா பேசுறதுனா சும்மா ஏதோ பேசுறது கிடையாதுங்க. மத்தவங்கள அப்படியே கட்டி போடுற மாதிரி, மனசுல ஆழமா பதிகிற மாதிரி பவர்ஃபுல்லா பேசுறது. சரி, ஒருத்தர் எப்படி எலக்வெண்டா மாறுறது? அதுக்கு ஒரு வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதுக்கு பேர் தான் எலக்யூஷன். இது ஒரு கலை மாதிரி. அதாவது சரியான உச்சரிப்பு, வாய்ஸ் மாடுலேஷன், பாடி லாங்குவேஜ், இது எல்லாத்தையும் சரியா பயன்படுத்தி நம்ம பேச்சையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது. சிம்பிளா சொல்லணும்னா, எலக்வென்ட்ன்றது நம்ம டார்கெட்னா, எலக்யூஷன்ன்றது அந்த டார்கெட்டை அடையறதுக்கான ட்ரைனிங். இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா இந்த லோக்வின்ற ரூட் வேர்ட் ஒருத்தரோட பேச்சோட குவாலிட்டியை மட்டும் சொல்றதில்ல, குவான்டிட்டியும் சொல்லும். ஆமாங்க, ஒருத்தர் எவ்ளோ பேசுறாங்க, அதாவது ரொம்ப பேசுறாங்களா இல்ல கொஞ்சமா பேசுறாங்களான்னு சொல்றதுக்கும் வார்த்தைகள் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த ரெண்டு வார்த்தைக்கும் நடுவுல ஒரு குழப்பம் வரும், லொக்வேஷியஸ் வர்சஸ் எலக்வென்ட். பாருங்க, லொக்வேஷியஸ் அப்படின்னா சிம்பிளா ரொம்ப பேசுறவங்க, வாயாடின்னு கூட சொல்லலாம். ஆனா அவங்க பேசுறதுல ஒரு பாயிண்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா எலக்வென்ட் அப்படி இல்ல. அவங்க அளவா பேசினாலும் சரி, நிறைய பேசினாலும் சரி, அவங்க பேச்சுல ஒரு பவர் இருக்கும், ஒரு தாக்கம் இருக்கும். சோ ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, லொக்வேஷியஸா இருக்கிற எல்லாரும் எலக்வெண்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதுதான் மேட்டர். இப்போ உங்க வொகாபுலரிக்கு சில ஸ்பெஷல் பவர்ஸ் கொடுக்கலாமா? இதெல்லாம் கொஞ்சம் ரேரான வார்த்தைகள் தான், ஆனா ரொம்ப துல்லியமானது. ஒருத்தர் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நறுக்குன்னு பேசினா அவங்கள பிரெவிலோக்வென்ஸ்னு சொல்லலாம். ரொம்பவே கம்மியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசினா பாசலோக்வென்ட். இதுவே ஒருத்தர் நிறுத்தாம நீளமா பேசிட்டே இருந்தா அவங்க மல்டலோக்வென்ட். இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தும் போது, அடடே, இவருக்கு இங்கிலீஷ்ல எவ்ளோ ஆழமான அறிவு இருக்குன்னு மத்தவங்க நினைப்பாங்க. சரி, அடுத்த செக்ஷனுக்கு வந்தாச்சு. இங்க நம்ம பேச்சோட ஸ்டைல பத்தி பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசுறது ஒரு வகை, ஒரு பாலிட்டிஷியன் மாதிரி விஷயத்த சுத்தி வளைச்சு பேசுறது இன்னொரு வகை. இந்த எல்லா ஸ்டைலுக்கும் நம்ம லோக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? கொலோக்வியல் என்ற வார்த்தையை எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். நாம ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப கேஷுவலா, ஃபார்மலா இல்லாம பேசுவோம்ல, அந்த மாதிரி பேச்சு தான் இது. தமிழ்ல மச்சி என்ன சீன் அப்படின்னு கேட்கறது ஒரு கொலோக்கியல் எக்ஸ்பிரஷன். இதை ஒரு ஆஃபீஸ் இமெயில்ல நாம எழுத மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கிலீஷ்ல கொன்னா, வண்ணான்னு சொல்றதெல்லாம் கொலோக்கியல் யூசேஜ்க்கு சூப்பர் எக்ஸாம்பிள். அடுத்தது சர்க்கம்லோக்யூஷன். இந்த வார்த்தையை உடைச்சு பார்த்தாலே அர்த்தம் புரிஞ்சிரும். சர்க்கம்னா சுத்தி, லோக்யூஷன்னா பேச்சு, அதாவது சுத்தி வளைச்சு பேசுறது. ஒரு பொலிட்டீஷியன் கிட்ட நீங்க பெட்ரோல் விலையை குறைப்பீங்களான்னு கேட்டா அவர் ஆமா இல்ல இல்லன்னு சொல்லவே மாட்டார். பதிலுக்கு நாட்டின் பொருளாதாரம், சர்வதேச சந்தை நிலவரம் அப்படின்னு எங்கெங்கயோ போய் கடைசியில பதிலே சொல்லாம முடிப்பாரே, அதுக்கு பேர் தான் சர்க்கம்லோக்யூஷன். பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இந்த ஸ்லைட்ல இருக்கிற 3 வார்த்தைகளும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கலாம், கிராண்டிலோக்வென்ட், மேக்னிலோக்வென்ட், அல்டிலோக்வென்ட். ஆனா இந்த 3க்குமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம்தான். ரொம்ப ஆடம்பரமா பெரிய பெரிய வார்த்தைகளை போட்டு பேசுறது. கிராண்ட்னா பெரிய, மேக்னினாலும் பெரிய, அல்டினா உயரமான. இந்த வார்த்தைகள் எல்லாம் லோக்வென்ட் கூட சேரும்போது நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக ரொம்ப பந்தாவா பேசுறத குறிக்குது. ஓகே, இப்ப நாம இந்த விளக்கத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு.
மனுஷங்க பேசுறதுலயே ரொம்ப விசித்திரமான ஆச்சரியமான சில வகைகளை பத்தி பார்க்க போறோம். தனியா பேசுறது, தூக்கத்துல பேசுறது, ஏன் வயித்துல இருந்து பேசுறது வரைக்கும். ரெடியா? சொலலக்குயினா என்ன? ரொம்ப சிம்பிள். தனக்கு தானே பேசுறது. நீங்க ஷேக்ஸ்பியர் நாடகங்கள்ல பாத்திருக்கலாம். ஹீரோவோ ஹீரோயினோ ஸ்டேஜ்ல தனியா நின்னு அவங்க மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு ஆடியன்ஸ் கிட்ட சொல்ற மாதிரி சத்தமா பேசுவாங்க. அவங்க வேற யார்கிட்டயும் பேசல, அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அதுதான் சொலிலக்குவி. சோலினா தனியா, லோக்யூனா பேசுத. இது நம்மள நிறைய பேர் வாழ்க்கையில பார்த்திருப்போம், இல்ல நமக்கே நடந்திருக்கும். தூக்கத்துல பேசுறது. ஆனா அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் பேர் சாம்னிலாக்வின்னு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? லாட்டின்ல சாம்னஸ் அப்படின்னா தூக்கம், லோக்வினா பேசுதல். சிம்பிள், தூக்கத்தில் பேசுதல். எவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. இதோ அந்த வாவ் மொமெண்ட், வென்ட்ரலுக்கிசம். ஒரு பொம்மைய மடியில வச்சுக்கிட்டு அந்த பொம்மை பேசுற மாதிரியே ஒருத்தர் பேசுவாரே, அந்த கலை தான் இது. ஆனா இந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? வயிற்றிலிருந்து பேசுதல். ஆமாங்க, ஏன்னா அந்த காலத்துல குரல் வயிற்றிலிருந்து தான் வருதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. வெண்டர்னா வயிறு, லோகினா பேசுதல். அதான் வென்ட்ரலுக்கிசம். வாவ், எவ்ளோ வார்த்தைகள் கத்துக்கிட்டோம் பாருங்க. சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த எல்லா சூப்பரான வார்த்தைகளையும் ஒன்னா சேர்த்து உங்களுக்காக ஒரு குட்டி டூல் கிட் மாதிரி தொகுத்து தரேன். இனிமே நீங்க இந்த வார்த்தைகளை உங்க பேச்சுல தைரியமா பயன்படுத்தலாம். மாங்க ஒரு குவிக் ரீகேப் பார்த்துடலாம். இனி ஒருத்தர் நல்ல மனசுல பதியிற மாதிரி பேசினா அவங்க எலக்வெண்டா பேசுறாங்க. உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப அதிகமா பேசினா அவங்க லொக்வேஷியஸ். யாராவது சுத்தி வளைச்சு பேசினா அது சர்க்கம்லோக்யூஷன். ஜாலியா கேஷுவலா பேசுறது கலோக்வியல். தனியா ஒருத்தர் தனக்கு தானே பேசுறது சல்லலோக்வி. பொம்மை வச்சு பேசுற வித்த வென்ட்ரிலோக்விசம். ஞாபகம் இருக்குல்ல? இப்போ இந்த லாக்குவோட முழு உலகமும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே நீங்க கேக்குற ஒவ்வொரு இங்கிலீஷ் பேச்சையும் ஒரு புது கோணத்துல தான் பாப்பீங்க. சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க அடுத்ததா பார்க்க போற ஒரு படத்துலயோ கேட்க போற ஒரு பாட்காஸ்ட்லயோ எந்த லாக்குவோ வார்த்தையை முதல்ல கண்டுபிடிக்க போறீங்க? ஒரு எலோக்வன்ட் ஸ்பீச்சையா இல்ல ஒரு லுக்வேஷியஸ் கேரக்டரையா? கவனமா கேளுங்க, ஏன்னா மொழி நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு.